ஆபாச வீடியோ புகாரில் சிக்கிய கர்நாடக எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா மீது மேலும் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்கிக்கலாம். பாரதிராஜா வணக்கம். அந்த 2 பிரிவுகள் என்னென்ன பிரிவுகள், விவரங்கள்? கண்டிப்பாக ஆபாச வீடியோ விவகாரத்தில் முக்கிய புள்ளியாக பார்க்கப்பட்டவர் பிரஜ்வல் ரேவண்ணா. கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி ஜெர்மனி சென்றிருந்தார். அதன் பிறகுதான் விசாரணை குழு அமைக்கப்பட்டு அவர் மீது முறைப்படியாக முதல் முறையாக ஆசன் மாவட்டத்தின் நுழைநரசிபுரா காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவாகியிருந்தது. பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் புகார் அளித்திருந்தார். இந்த வழக்கில் தான் நேற்று இரவு இந்தியா திரும்பிய போது பிரஜ்வல் ரேவண்ணா கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தவிர எஸ்ஐடி இந்த வழக்கு விசாரணையை எடுத்துக்கொண்ட பின்னர் 6 பெண்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். அதில் 2 பேர் பிரஜ்வல் ரேவண்ணா மீது குறிப்பிட்டு புகார் அளித்திருக்கிறார்கள். அது தொடர்பான வழக்கில் தற்போது வரை எந்த கைதும் பிரஜ்வல் ரேவண்ணா மீது மேற்கொள்ளவில்லை என்பது குறிப்பிட்டிருக்கிறது. அந்த வழக்கிலும் அவர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு புறம் என்றால், மற்றொரு புறம் நேற்று அவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் மக்களவை உறுப்பினர் என்பதால் அவரது கைதை முறைப்படி சபாநாயகரிடம் தெரிவிக்க வேண்டும். மக்களவை சபாநாயகருக்கு இது தொடர்பான தகவல் அளிக்கப்பட இருக்கிறது என்பது ஒரு புறம். மற்றொரு புறம் மருத்துவ பரிசோதனைக்கு அவரை உட்படுத்தி அவரை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தவும் எஸ்ஐடி முடிவு செய்திருக்கிறது. நீதிபதி முன்பு ஆஜர்படுத்திய பின்னர் முறைப்படி போலீஸ் காவலில் எடுத்து குற்ற சம்பவங்கள் நடந்ததாக கூறப்படும் அந்த இடங்களுக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தவும் விசாரணை குழுவானது முடிவு எடுத்திருக்கிறது. முதற்கட்டமாக இன்னும் சற்று நேரத்தில் அவரை மருத்துவ பரிசோதனைக்காக பெங்களூருவில் உள்ள பௌரிங் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறார்கள். அதன் பின்பு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்த இருக்கிறார்கள். ஆஜர்படுத்த பின் போலீஸ் காவல் கிடைத்தால் அவரை உடனடியாக ஆசனில் உள்ள அந்த குற்ற சம்பவங்கள் நடைபெற்ற இடமாக கூறப்படும் அவரது வீடு மற்றும் பண்ணை வீடுகளுக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறது. இதனிடையே அவர் தாக்கல் செய்திருந்த முன்ஜாமீன் மனு என்பது தானாகவே அது ரத்தாகும் சூழல் உருவாகியிருக்கிறது. ஏனென்றால் அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்புதான் இந்த முன்ஜாமீன் மனு என்பது விசாரிக்கப்பட்டு அது ஏற்கப்படுமா அல்லது நிராகரிக்கப்படுமா என்பது முடிவு செய்யும். தற்போது முறைப்படி அவர் கைது செய்யப்பட்டிருப்பதால் அந்த முன்ஜாமீன் மனுவானது தானாகவே தள்ளுபடி என்ற ஒரு சூழல் உருவாகும். அவர் முறைப்படி மீண்டும் ஒரு ஜாமீன் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். அதை இன்று அவர் வழக்கறிஞர் தாக்கல் செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.